ஸோ கல்வி வாரியத்தில் இளநிலை உதவியாளர் வேலையிடங்கள் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகே, இளநிலை உதவியாளர். ஓகே, ஸோ கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா 12th. ஓகே, 12வது டிகிரி இருந்தால் போதும். காலி இடங்கள் வந்து 212ன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 31/1/2025 31/1/2025 சொல்லி அப்ளை பண்ணுறது. இது கல்வியில் கல்வி நிலையத்தில் இளநிலை உதவியாளர் வேலைவாய்ப்பு, கல்வி தகுதி 12வது அந்த டிகிரி, காலியிடங்கள் 212. ஸோ இதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனில் அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு போட்டிருக்கிறாங்க. ஓகே, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகே, சென்ட்ரல் செகண்டரி எஜுகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட் ஆஃப் சூப்பர்டென்ட் அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் வேகன்சி நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் அட்ரேஷன். ஓகே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் கிளிக் ஆகும், ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ அதுதான் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் லிங்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. என்னென்னா சூப்பர்டென்ட் லெவல் பே லெவல் 6 வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். ஓகே, டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் ஆல் இண்டியா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் பேசிஸ் ஃபார் ஃபாலோயிங் போஸ்ட். ஸோ வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 30, ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 27 சொல்லியிருக்காங்க. ஸோ எனி போஸ்ட் போர்டு ஆஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் வேக்கன்சி சூப்பர்டென்ட்டுக்கு 142 வேக்கன்சி ஆகும், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 70 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சூப்பர்டென்ட் அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட். ஓகே, நம்பர் ஆஃப் வேக்கன்சி போஸ்ட் எக்ஸாம் பிடபிள்யூ கேட்டகரிஸ் தனியாக இருக்குது, வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? இந்தியன் சிட்டிசனாக கண்டிப்பாக இருக்கணும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் வந்து 2/1 31/1 வரைக்கும் இருக்குது. ஓகே, அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? லாஸ்ட் டேட் வந்து 31/1/2025 அப்ளை பண்ணுறதுக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க as per சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் தான். ஓகே, SC/ST 5 years, SC OBC 3 years, PWD 10 years, PWD ஜென்ரல் உமன் 13 years, PWD SC/ST இன்க்ளூடிங் உமன் 15 years ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ரூல்ஸ் வருது. நேம் ஆஃப் போஸ்ட் சூப்பர்டென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியாக இருக்கணும். ஓகேவா? ஏஜ் லிமிட் 30 வரைக்கும் இருக்கணும். ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 12th கிளாஸ் இருந்தாவே போதும். ஓகேவா? இது அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா 800 ஃபார் ஈச் போஸ்ட். ஓகே, 800. ஓகேவா? ஸோ பிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேன் உமனாக இருந்ததுன்னா நில்லு, அன்சர்வ்டு OBC EWSக்கு வந்து 800 rupees வந்து. மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் இஸ் இன்டகிரேட்டட் வித் பேமெண்ட் கேட்வே ப்ராசஸ். பேமெண்ட் கேன் பி மேட் பை யூஸிங் டெபிட் கார்ட்ஸ். ஓகேவா? கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ், கூகுள் பே, விசா, மாஸ்டர் கார்ட்ஸு, இன்டர்நெட் பேங்கிங் இது பண்ணலாம். ஓகேவா? சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ட்ரான்சாக்ஷன் receipt will be generated. ஓகேவா? பே பண்ணி receipt வரும், அதை அப்ளை பண்ணி அனுப்பணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு வெப்சைட் cbse.government.in வெப்சைட்டு. ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் மென்டல் அபிலிட்டி, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, அரித்மெட்டிக்கல் அண்ட் நியூமெரிக்கல் அபிலிட்டி, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 கொஸ்டின் 90 மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஈச் 90 மார்க். பார்ட் 3 வரைக்கும். பார்ட் 4 வந்து 30 ஜென்ரல் ஹிந்தி, ஜென்ரல் இங்கிலீஷ் 90 மார்க்ஸு. ஓகே, மொத்தம் 150 மினிட்ஸ் 450 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ 150 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 150, மார்க்ஸ் வந்து 450. ஓகே, ஈச் கொஸ்டினுக்கு 3 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ டயர் 2 வந்து அப்ஜெக்டிவ் டைப்பு கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ், ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ், நேஷனல் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் கமிட்டி, இதெல்லாம் எழுதலாம். அதாவது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 10, டோட்டல் மார்க்ஸ் 30, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 4, டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் 420 மார்க்ஸ். ஓகேவா? ஈச் 5 மார்க்ஸ். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 150 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப் டயர் 1 அப்ஜெக்டிவ் டைப் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு 100 கொஸ்டின்ஸு 300 மார்க். ஓகே, 2 hours வந்து டியூரேஷன். ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ஸு. ஸோ சிட்டிஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்கேன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாடு, சென்னை கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதுதான் சென்னை. ஓகே, மொத்தம் ஒரு 14 இடம் கொடுத்துருக்காங்க. அதில் சென்னையிலும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னையே தான் நமக்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எக்ஸாமினேஷன் சென்டர்.
ஸோ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது. ஃபுல் நோட்டிஃபிகேஷன் 31/1/2025 தான் லாஸ்ட் டேட். ஓகேவா? ஸோ ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பேக்வேர்டு ஓபிசிக்கெலாம் பேக்வேர்டு ஃபார்மு. ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஃபார்ம் டிக்ளரேஷன் சப்மிட் ஓபிசி கேண்டிடேட்ஸ் அடிஷன் த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு ஷெட்யூல் காஸ்ட் அண்டு ஷெட்யூல் ட்ரைப்ஸ் கேண்டிடேட்ஸ் அப்ளைங் அப்பாயின்மெண்ட் டு போஸ்ட் அண்டர் த கவர்மெண்ட். அது அவங்களுக்கான தனி இது. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் வீக் செக்ஷன்ஸ்க்கு கொடுத்தாங்க. ஓகேவா? ஃபார்ம் ஆஃப் சர்டிஃபிகேட் டு பி சப்மிட் எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ் ரிகார்டிங் சிவில் எம்ப்ளாய்மெண்ட் பை அவைலிங் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா அதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நீங்கள் வேணும்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது தேங்க்யூ.